தரமான சம்பவங்க வேறு லெவலில் வந்து தளபதி அவர்கள் வந்து டிவிகேயோட சர்டிஃபிகேட் வாங்கி வின்னிங் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வெளியே வரும்போது செம்ம சம்பவம் பண்ணியிருக்காரு. ஸோ மாஸ் ஆராலேருந்து இன்ஃபினிட்டி ஆராவாக மாறியிருக்கார் தளபதி அவர்கள். ஸோ இதை வந்து பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. இந்த பிக்சர்ஸ் எல்லாமே செம்ம வைரலாக இருக்குது, ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. தளபதி ஃபேஸை பார்க்கும்போது தெரியுது வேறு லெவல் ஹாப்பியாக இருந்தார். அதே மாதிரி அவர் வாங்கிக்கிட்டு லைலா காலேஜ் அவர் படித்த காலேஜ்லேருந்தே அந்த டிவிக்கே வின்னிங் சர்டிஃபிகேட் அவரோட எம்எல்ஏ சர்டிஃபிகேட் வந்து வின்னிங் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வெளியே வரும்போது செம்ம ரெஸ்பான்ஸு வேறு லெவலில் கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. அவர் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அங்கேருந்து தொண்டர்களும் சரி, எல்லாருமே வேறு லெவலில் வரவேற்றாங்க. வழியெங்கும் பார்த்தீங்க அப்படின்னா தளபதிக்கு செம்மையான வரவேற்பு. அதே மாதிரி கப்பு முக்கியம் பிகிலு அப்படிங்கிற மாதிரி கப்பை அடிச்சிட்டாரு தளபதி அவர்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. என்னென்னா தளபதி ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து கான்வாய்லாம் வந்துருச்சு. ஸோ சிஎம்க்கு வரவேற்கிற கான்வாய்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது இன்னுமே. ஸோ தளபதியும் ரெடி, கான்வாயும் ரெடி ஆகிருக்கு. ஸோ இந்த கூட்டணி கணக்குகள் வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னா தளபதி அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கலாம். ஸோ கவர்னர் வந்து அழைக்கலாம். அவர் ஏன்னா ஹையர் சீட்டு வாங்கியிருக்கனால தளபதியை வந்து அழைக்கலாம். இல்லைன்னா தளபதி வந்து ஆட்சி கோரி அமைக்கலாம். பெரும் அரசியல் தலைவர்கள் எல்லாமே தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மக்கள் கொடுத்த தீர்ப்பு, மக்களே வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ மாற்றம் ஒன்று நடக்கணும் அப்படின்னா அது மக்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது இந்த அரசியல் மூலமாக இந்த தெரியுது. இந்த தேர்தல் மூலமாக கிளியர் கட்டாகவே தெரிஞ்சுக்குது. ஸோ இது வரைக்கும் அவங்க வந்து மாற்றத்தை விரும்பலை, இப்போ வந்து விரும்பியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது. ஸோ இந்த மாற்றத்தினால தான் இந்த ஒரு அமோக வெற்றியை வந்து தளபதி அவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே அவர் போய் கேட்டதுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க தளபதி அவர்களுக்கு. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறத தளபதி ரிப்பீட்டடாக எல்லா இடத்துலையுமே கேட்டுட்டு இருந்தார். ஸோ அதற்கான வாய்ப்பு தான் இது. ஸோ மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு ஆட்சி மாற்றமே நடக்கும் அப்படிங்கிறது இந்த தேர்தல் மூலமாக கிளியர் கட்டாக தெரியுது. ஸோ இத்தனை காலமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அதே மாதிரி தளபதி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓட் பர்சன்டேஜுமே வந்து எம்ஜிஆர் அவரை விட அதிகமாக வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ 34% வாங்கியிருக்காரு. எம்ஜிஆர் அவர்கள் 33% வாங்கியிருக்காரு. இப்போது இருக்க நிலைமை பார்த்திங்க அப்படின்னா தொங்கு சட்டசபை தான் அமைஞ்சிருக்குது. ஸோ மற்ற கட்சிகளை வந்து சப்போர்ட் பண்ணி கூட்டணி அமைச்சு தளபதி அவர்கள் வந்து சிஎம் ஆவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா கவர்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 மாத காலங்கள் வரைக்குமே அவரோட கண்ட்ரோலில் தான் வந்து ஸ்டேட் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பியுமே வந்து தேர்தல் கண்டக்ட் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும். ஸோ அனலிஸ்ட்லாம் சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி ஒரு நிலைமை வராது. தமிழகத்தில் இந்த மாதிரியான தொங்கு சட்டசபை ஃபஸ்ட்டு தடவை அமைஞ்சிருக்குது. ஸோ அதனால் கூட்டணி கட்சிகள் வந்து கண்டிப்பாக ஒத்துழைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி ஒத்துழைக்கலை அப்படின்னா 6 மாதங்களுக்கு அப்புறம் மறுபடியும் தேர்தல் நடக்கும்போது மெஜாரிட்டியை வந்து தளபதி விஜய் அவர்கள் செக்யூர் பண்ணுவார், எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற போது ஸோ அப்படி நடக்கும்போது தளபதி மேலே இன்னுமே ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும். அதனால் வந்து தளபதிக்கு வந்து மெஜாரிட்டி அமையும் வாய்ப்பு இருக்கதா வந்து அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ எது எப்படி அமையுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து தளபதி ஆட்சி அமைப்பாருங்க. இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.